மத்திய அரசின் அதிதீவிர முயற்சி காரணமாக கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை ஏமன் அரசு தள்ளி வைத்துள்ளது. கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா. 38 வயதான இவர் கடந்த 2008ஆம் ஆண்டு ஏமன் தலைநகர் சானாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியில் சேர்ந்தார். கடந்த 2015இல் அரசு செவிலியர் பணியை ராஜினாமா செய்த நிமிஷா ஏமனை சேர்ந்த ஜவுளி வியாபாரி தலால் ஐடோ மெக்தியுடன் இணைந்து அங்கு ஒரு புதிய மருத்துவமனையை தொடங்கினார். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2017ஆம் ஆண்டு மெக்திக்கு நிமிஷா மயக்க ஊசி மருந்தை செலுத்தியதாகவும் இதில் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த சனாநகர் நீதிமன்றம் கடந்த 2020இல் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்தது. இதனை ஏமன் நாட்டு உச்சநீதிமன்றமும் உறுதி செய்ததை அடுத்து ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை நிமிஷாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று ஏமன் அரசு அறிவித்திருந்தது. சட்ட ரீதியான முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் மெக்தி குடும்பத்தினருக்கு 8.6 கோடி ரூபாய் குருதிப்பணம் அளித்து நிமிஷாவை மீட்க அவரது குடும்பத்தினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இதனிடையே நிமிஷாவின் மரண தண்டனையை தள்ளி வைக்குமாறு மத்திய அரசு சார்பில் ஏமன் அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஏமனின் நட்பு நாடான ஈரான் மூலமாகவும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது. இந்த சூழலில் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை தள்ளி வைக்கப்படுவதாக ஏமன் அரசு நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து மெக்தியின் சொந்த ஊரான தமரில் நேற்று சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஏமன் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரும் மெக்தியின் சகோதரரும் பங்கேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.